எல்சிஎம் ஹச்சிஎஃபோட வேர்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இது எண்களின் மீச்சீமா வந்து 432 மற்றும் அவற்றின் மீபேக்கா 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எண் வந்து 108, மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இந்த மாடல் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். அது என்னென்னா எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு இந்த இரண்டு எண்களை வந்து நான் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு x into y. ஓகேவா? LCM into HCF equal to x into y. ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். சரியா? இதை வந்து 2 எண் கொடுத்து HCF கேட்டால் LCM கண்டுபிடிக்கலாம். LCMமும் 2 எண்ணும் கொடுத்து HCF கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த சம்மில் கொடுத்துருக்கோம்னா LCM HCF கேட்டு ஒரு எண் கொடுத்து இன்னொரு எண் கேட்டாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். இப்போ கொடுத்துருக்கதா டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். LCM வந்து மீச்சீமா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 432 இன்ட்டு HCF என்ன கொடுத்துருக்காங்க? 36. ஒரு எண் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 108ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றொரு எண் ஒய் நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒய் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இந்த 432 இன்ட்டு 36. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் வர்றது இங்கே டிவைடில் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து பார்த்து கேன்சல் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ஆனால் கேன்சல் பண்ணி நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 144 வரும். ஓகேவா? இதை வந்து 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். இந்த கேன்சல் பண்ணுறதுல தப்பு விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க இன்னொரு நம்பர் வந்து 144. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இந்த ஒரு சின்ன ஃபார்மில் இந்த கேல்குலேஷன் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.